சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாடுவோ கோயில் படிக்கின்றேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் பேச வந்துள்ள தலைப்பு பொங்கல் திருநாள் கவிதை. தித்திக்கும் திருநாள், தரணி போற்றும் நன்னாள், உழவரின் பெருநாள் பொங்கல் திருநாள், தீமைகளை தீயிலிட்டு கொளுத்தும் போகி பொங்கல், உழவர்களை போற்றும் சர்க்கரை பொங்கல், வீரத்தை பறைசாற்றும் மாட்டு பொங்கல், உறவினர்களுக்கு நன்றி கூறும் காணும் பொங்கல், இல்லங்களை தூய்மைப்படுத்தி அரிசி மாவில் கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி புத்தாடைகள் அணிந்து காய்கறி பழம் இஞ்சி கரும்பு மஞ்சள் கொடுத்தோடு கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் இனிய நன்னாள். புத்தரிசி புது பானை புது வெள்ளம் பொங்கலினை புத்தமுதாய் உண்டிடுவோம், புத்து நச்சு கண்டிடுவோம், அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கிட அறமும் அமைதியும் கண்டிட இயற்கை வேளாண்மை செலுத்திட சமுதிரம் எங்கும் நிலைத்திட துன்பங்கள் அகன்று இன்பங்கள் நிலைக்கட்டும். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாந்து
அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலை முன்னிட்டு நம்ம பள்ளியில சமத்துவ பொங்கல் கொண்டாடணுமா? பொங்கல் வச்சுமா? பொங்கல் சாப்பிட்டீங்களா? இந்த பொங்கலை முன்னிட்டு நம்ம பசங்க கும்மி கூட அடிச்சாங்களா இல்லையா? கும்மி பாட்டுக்கு நடிச்சாங்க, அடிக்கல. ரைட்டு. இந்த பாட்டுக்கு ஆடின பிள்ளைங்க, பேசின பிள்ளைங்க, பொங்கலை பத்தி அத்தனை பேருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றி நன்றி. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு உடன் இருந்து பள்ளி நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை டீச்சர்ஸுக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி. இது மட்டும் இல்ல, இந்த பேரண்ட்ஸுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கலோ அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், நன்றி. Thank you, sir. வணக்கம். என் பெயர் பாகவி பிரியா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பொங்கல் வாழ்த்து கவிதை. தித்திக்கும் தமிழ் போல பொங்கட்டும் பொங்கல், புதுபானை பொங்கல் போல பிறக்கட்டும் புது வாழ்வு, திகட்டாத கரும்பு போல இனிக்கட்டும் மனிதனின் மனது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என் பெயர் சி கமலேஷ். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது நான் பொங்கல் பற்றி பேச வந்துள்ளேன். பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் நடைபெறும். முதல் நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகை அன்று வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை அகற்றி வீட்டினை சுத்தம் செய்வோம். 2ஆம் நாள் தைப்பொங்கல். தைப்பொங்கல் அன்று சூரிய பகவானுக்கு பொங்கல் செய்து படைப்போம். 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல். உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கொண்டாடப்படுவதே மாட்டுப்பொங்கல் ஆகும். 4ஆம் நாள் காணும் பொங்கல். உற்றார் உறவினர் வீட்டிற்கு சென்று அவரை கண்டு மகிழ்வதே காணும் பொங்கல் ஆகும் என்று கூறி பொங்கல்
Good afternoon everyone. Now I am going to talk about Pongal speech. Pongal is one of the most popular and ancient festival of South Indian, especially Tamil Nadu. It is basically a harvest festival. It is celebrated for 4 days in the mid of January every year. The 4 days of celebration are Bogi Pongal, Maatu Pongal, Kanum Pongal, Surya Pongal. It is celebrated as a Thanksgiving festival to the god. Celebrated as a Thanksgiving festival to the sun god and Lord Indra for helping farmers who work so hard. Sugarcane is the most important harvest of this festival. Jaggery, lentils is the highlight of this celebration. Thank you. Thank you, Sanjay. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் பொங்கலை பற்றி பேச வந்துள்ளேன். பொங்கல் 4 நாள் ஆகும். முதல் நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகை அன்று வீட்டில் உள்ள பழையன கைதலும் புண்ணியன கூதம் என்ற நாள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவர். 2ஆம் நாள் தை பொங்கல். இந்நாளில் புது பானை, புத்தரிசி இட்டு வெல்லம் ஆகியவற்றை சேர்த்து பெதிரவனுக்கு படைப்பர். 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். இந்நாளில் உழவருக்கும் உற்ற துணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. 4ஆம் நாள் காணும் பொங்கல். இந்நாளில் உற்றோர் உறவினர் வீட்டுக்கு சென்று விருது எடுத்து சென்று மகிழ்வர். நன்றி, வணக்கம். பெருமை தேடு, பிறந்த ஊருக்கு புகழ்ச்சேரு. வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு, 4 பேருக்கு நன்மை செஞ்சால் கொண்டாடுவார், கொண்டாடுவார். Hello,
நான் இப்பொழுது பேச வந்துள்ள தலைப்பு பொங்கல் திருநாள் பற்றி பேச வந்துள்ளேன். தமிழர்கள் கொண்டாடப்படும் மிகவும் பழமையான பண்டிகை பொங்கல். இது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14 அல்லது 15ஆம் தேதியில் வரும். இத்திருவிழா முக்கியமாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் 4 நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. இது தமிழர்களின் திருவிழா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை மாதத்தில் முதல் நாள் கொண்டாடப்படுவது பொங்கல் ஆகும். தை பொங்கல் அன்று சூரிய கடவுளுக்கு பொங்கல் படைத்து வணங்குவர். மாட்டு பொங்கல் அன்று ஓகேவா? I am studying 5th standard. Today I am going to talk about Pongal festival. Pongal is the harvest festival of Tamil Nadu. It is a 4 days festival. It is celebrated to the mid of January every year. On this day a special dish prepared which is called sweet Pongal. The festival is dedicated to the sun god. Thank you. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் பேச வேண்டியுள்ள தலைப்பு பொங்கல் ஆகும். பொங்கல் தமிழர்கள் கொண்டாடப்படும் ஓர் அறுவடை பண்டிகையாகும். பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் பொங்கல், 2ஆம் நாள் மாட்டு பொங்கல், 3ஆம் நாள் பொங்கல், 3ஆம் நாள் மாட்டு பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல் என்று 4 பொங்கல் கொண்டாடப்படுகிறது. வீட்டில் உள்ள பழையவற்றை நீக்கி தூய்மைப்படுத்துவது போகி பண்டிகையாகும்.
Take it. Hey, come on. Time start. Nice move. Ready? போகி ஒரு முறை அடிச்சா ஓவர். ஒரு ஷாட் அடிச்சீங்கன்னா உங்களுடைய வாய்ப்பு முடிந்தது என்று அர்த்தம். Hey. Oh. உடைப்பாரா பாணிக்கு என்று எதிர்பார்ப்போம். 8வது போட்டியாளர் தயாராக இருங்கள். இதோ துவைக்கப்படுகின்றார். பானை உடைக்கின்ற போட்டியிலே பிரியா அவர்கள், மலைநூரை சார்ந்த பிரியா அவர்கள் நமது பள்ளிக்கூட மாணவி 12ஆம் வகுப்பு படிக்கிறார். மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த போட்டியாக கயிறு இழுத்தல் போட்டி. +2 பாய்ஸ் +1 பாய்ஸ். Okay, get ready. 1, 2, 3, start. One, 2, 3, start. Slow cycle race, final round, 4 competitors. யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனார்த்தனன் புதிய வாகனத்தை வாங்கிக் கொண்டு முன்னாடி வருகின்றார்.